அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள் நமக்கு ஒரு தேவதை வசிய நாளாவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 33 முறை 33 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். என்ன வரம் கேட்டாலும் 3 நாட்களுக்குள்ள இந்த தேவதை உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம். நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பண கஷ்டம், சம்பளம் வர்றதுதான் தெரியுது, எங்க போகுது, எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சம்பளம் வந்த அடுத்த 5-6 நாட்கள்லயே பண பற்றாக்குறையும் பண கஷ்டமும் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த கடன் பிரச்சனை. இந்த கடன் அடையறதுக்கு வழியே இல்லையா? ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் பிறக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே, கவலைப்படுறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் நாளைக்கு பௌர்ணமி நாள்ல கிடைக்கும். இந்த வால்பேப்பரை டெய்லி காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது கூட சேர்த்து இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பரையும் நீங்க பார்க்கும்போது நிச்சயம் அபரிமிதமான பணவரவு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே உங்களுக்கு ஜாயின் பட்டனோட லிங்க் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல மாசி மகம் நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 3-3ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 12, இதோட கூட்டுத்தொகை 3ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது மார்ச் மாசம், 3வது மாசம். அந்த வகையில 3-3ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள் பாத்தீங்கன்னா மாசி மகத்தோட சேர்ந்து வரக்கூடிய தேவதை வசிய நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு இந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை நீங்க தெளிச்சாலே போதும். எப்பேற்பட்ட பாவமும் தோஷமும் நீங்கும். அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். 16 வகையான செல்வங்களும் சேரும்னு சொல்லி முதல் வீடியோல சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல புதன்கிழமை நாள்ல நம்ம சேனல்ல எப்பயுமே சொல்லக்கூடிய சூப்பர் ஹிட்டான 5 வெந்தய பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க போதும் வேண்டான்னு சொல்லி கதறினாலும் பணத்தை இந்த தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி 2வது வீடியோல ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாசி மகத்தோட சேர்ந்து வரக்கூடிய இந்த தேவதை வசிய நாள்ல நாம நினைச்ச காரியம்
காரியம் 3 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீண்ட நாட்களா நிறைவேறாத ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கதான் செய்யுது. இப்படி உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல், முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல, அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான நோட் புக்ல உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிக்கோங்க. அடுத்ததா எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதினாலே போதுமானது. கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா, அதாவது யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அவங்களுடைய பேரை எழுதி அவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதுமானது. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் 2 லைன்ல உங்க வேண்டுதல் எழுதினதுக்கு அப்புறமா 1ல இருந்து 33 வரைக்கும், அதாவது 33 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைய, அதாவது ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல 33 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. தாம்பா, தாம்பா, தாம்பா. இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 100% ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி 33 முறை தாம்பாங்கிற ஸ்விட்ச் வேர்டை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயமா 3 நாட்களுக்குள்ள நிறைவேறும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலா இருக்கும்போது, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு முன்னேற்றம் நிச்சயமா கிடைச்சிருக்கும். அந்த வகையில எல்லாருக்குமே இந்த பரிகாரம் 100% ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.